ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போற ரீடிங் என்ன அப்படின்னா, நிலராசிகளுக்குரிய ரீடிங். நீங்க வந்து ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசியா இருக்கீங்க அல்லது லக்னமா இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து 2 செட் ஆஃப் பைல்ஸ். பைல் 1 வந்து பட்டர்ஃப்ளை கீச்செயின், பைல் 1. பைல் 2 வந்து டாக் கீச்செயின். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். பைல் 1 வந்து பட்டர்ஃப்ளை அண்ட் பைல் 2 வந்து டாக். ஸோ உங்களுடைய பைல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பைல் 1 போயிடலாம். பைல் 1 இந்த பட்டர்ஃப்ளை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரடிக்ஷன். உங்களுக்கு இந்த மாதம் யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து 6th ஹவுஸ், 44 நம்பர். ஸோ இந்த நம்பர் வந்து உங்களுக்கு சிலருக்கு வந்து லக்கி நம்பர், சிலருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் 4 சீரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், சிலருக்கு ஏஜ் அப்படின்றதே இருக்கலாம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த 6th ஹவுஸ் பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் உங்களுக்கு வந்து போகும். என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய டெய்லி ஒர்க்ஸ், உங்களுடைய ஒர்க்கிங் விஷயம், அதே மாதிரி வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய சேலஞ்சஸ், உங்களுடைய காம்படிட்டர்ஸ், உங்களுடைய எனிமீஸ். ஸோ அதை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே மெயினாக என்ன எனக்கு தெரியுது அப்படின்னா சம் பாசிட்டிவாக எனக்கு தெரியுறாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 கார்ட், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் மேஜிஷியன் வந்துருக்குங்க. ஓகே, ஸோ இந்த 2 கார்ட் மூலயமா எனக்கு வந்து இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சம் பாசிட்டிவ் வேயில் வந்து நீங்கள் கொண்டு போக போகிறீங்க. ஸோ நீங்கள் எதை இழந்தீங்களோ, எது வந்து உங்களால் வந்து ஒரு மீட்ட முடியலை, இல்லை வந்து சில விஷயங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, சில விஷயங்கள்லேருந்து ஒரு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க போகிறீங்க. ஸோ அது வந்து ஒர்க்கிங்கில், உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் சில வந்து ஒரு சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கிங்கில் சேலஞ்ச் இருக்கலாம், காம்படிட்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பீட் பண்ணி வெளியே வரணும். லைக் மேஜிஷியன், உங்களுடைய ஒர்க் நீங்கள் எடுக்க போகிறீங்க, அதில் வந்து ஒரு சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ், ஒரு ரொட்டீன் ஃபுட் ஹேபிட்ஸ், அதே மாதிரி பர்சனல் விஷயம் வந்து ஒரு சேவ் பண்ணிக்க போகிறீங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஒர்க் டீட்டெயில்ஸ் அதை வந்து சேவ் பண்ணிக்க போகிறீங்க. அதே மாதிரி சம் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தெரியுது. எப்படி நீங்கள் இருக்கணும், எப்படி நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும், எப்படி வந்து ஒரு ஸ்மார்ட்டராக ஒர்க் பண்ணணும், அதாவது வந்து ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட எப்படி உங்களுக்கு வந்து எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் அதுக்குரிய ஒரு ஏர்னிங் கிடைக்கும். முன்னாடி நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு முன்னாடி கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க, அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது. பட் இப்போ வந்து அந்த மாதிரி யோசிப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் ஈக்குவலாக இருக்கணும், அதே இல்லை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இங்கே வந்திருக்கு. ஸோ உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. மணி வைஸில், ஒர்க்கிங்கில், சில சேலஞ்சஸில் நீங்கள் வந்து ஜெயிக்க போகிறீங்க, உங்களுக்கு ஃபேவராக அமைச்சிக்க போகிறீங்க. ஸோ இது வந்து யார் உங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் உங்களுடைய யுக்தியை ஃபாலோ பண்ணி அதில் வந்து ஜெயிக்க போகிறீங்க. அதுதான் ஓவரால் உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வர்ற வாய்ப்புகளை வந்து நீங்கள் தக்க வச்சுக்க போகிறீங்க. எப்படி நீங்கள் வந்து இருக்கணும், எப்படி வந்து அதை வந்து சேவ் பண்ணிக்கணும், உங்கள்கிட்ட இருந்து என்ன சொல்கிறது போன விஷயங்கள் அதை வந்து எப்படி நீங்கள் வந்து மறுபடியும் கொண்டு வரணும், அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் உங்ககிட்ட அந்த மாதிரி தெரியுது. ஸோ ஓவரால் பாசிட்டிவான இங்கே எனர்ஜி தெரியுது. ஓகே, ஸோ என்விரான்மெண்ட், எஸ் உங்களுக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட் மாற்ற போகிறீங்க. இந்த என்விரான்மெண்ட்லையும் இங்கே 4 வந்திருக்கு. ஸோ உங்களுடைய ஒரு சரவுண்ட்ஸ் இன் பாசிட்டிவ் வே நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. முன்னாடி ஒரு இல்லாத விஷயங்கள் உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவராக சேஃபாக எப்படி நீங்கள் இருக்கணும். இது வந்து சிலருக்கு சொல்லணும் அப்படின்னா செல்ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம்.
செல்ஃபிஷாக இருக்கிறது கூட உங்களுக்கு அது சேஃப் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து இப்போ தோணிட்டு இருக்கலாம். அது மாதிரி ஒரு தெரியுது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு வந்து பிடிச்சவங்களோட பேசுறது, பண்ணுறது, குட் டைமிங் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்களை பற்றி யோசிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாதகமாக ஃபீவராக கொண்டு வர போகிறீங்க. ஓகே. ஸோ ஸ்பிரிட் ஆஃப் வாட்டர் வரும்போது, ஸ்பிரிட் ஆஃப் வாட்டர் வந்து இங்கே என்னன்னா, ஸோ இது வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக காமிக்கிறாங்க. ஸோ எமோஷ்னலி உங்களுக்கு வந்து ஃபேவர் இல்லாத ஒரு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சில விஷயங்கள் அது ரிலேஷன்ஷிப்பில் ஃபேமிலியில் உங்களுக்கு வந்து ஃபேவராக இல்லை அங்கே வந்து ஒரு அன்சர்டினிட்டி உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உங்களோட இன்ட்யூஷன் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ஒரு பாத் வந்து கரெக்டான ஒரு பாத் மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கல்ல, ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து கொண்டு போகும், நல்ல ஒரு பிளேஸ்க்கு வந்து கொண்டு போகும். அதுதான் இங்கே காமிக்கிறாங்க. அதே சமயம் ஒரு தண்ணி நல்லா குடிங்க, தண்ணி வந்து குறைச்சல் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி வந்து மனசை வந்து ஒரு 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 சேஃப், அதான் நான் சொல்கிறேன், ஒரு 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 ஸ்பேஸ் கொடுங்க உங்கள் மனசுக்கு, மைண்டுக்கு வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு ஓவர் திங்கிங் வேண்டாம். ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, ஒரு ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, ஒரு ஃப்ரீ ஆகிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரீம்ஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். அதாவது வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான், அது வந்து கவனிங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து தெரியலாம், அந்த மாதிரியும் எனக்கு வந்து தெரியுது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்கிவ்னஸ் கார்டும் காலபைரவர் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்கிவ்னஸ் சொல்லிடுறேன். இங்கே வந்து நம்பர் வந்து 96. ஓகே, 96 வந்திருக்கு. ஸோ இதுவும் ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் வந்து 96 அப்படின்றது வந்து உங்களுக்கு ரிசம்பிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா, ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வேணும். இது உங்களுக்கு நீங்களே தர்றதா இருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறதா இருக்கலாம். இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நீங்கள் வந்து ஒரு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சில பேரை மன்னிக்கணும். அதே மாதிரி வந்து சில விஷயங்கள்லேருந்து வெளியே வரணும். வெறுப்பாக இருக்கலாம், அது வந்து கில்ட்டாக இருக்கலாம், ஒரு ஏமாற்றங்களாக இருக்கலாம், கோபம் எல்லாமே வந்துடுதுங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரும்போது தான் உங்களால் வந்து சில சக்ஸஸ் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் எப்படி அந்த கோல்ஸ் வந்து ஒரு சக்ஸஸில் கொண்டு போகணும், எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய இன்ட்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சில விஷயங்கள் வந்து ஃபர்கிவ் பண்ணுங்கள். சில ஒரு கஷ்டமான பீரியட் நீங்கள் நிறைய கடந்து வந்திருக்கீங்க, பட் இன்னும் இருக்குது. அதில் இருந்தும் வெளியே வரும்போது நீங்கள் வந்து சில ஒரு ஹாப்பி ஒரு எண்ட் உங்களுடைய லைஃப்பில் வந்து கொண்டு வர முடியும். ஓகே. ஸோ ஃபைனலாக பைரவ், டிஸ்பெல்லிங் ஃபியர் அண்ட் ஓவர் கம்மிங் அட்வர்சிட்டி. ஸோ இதுவும் அதே தான். உங்களுக்கு வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு சண்டைகள் வீட்டில் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கண்ணுப்படுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம், இல்லை உங்களுக்கே வந்து ஒரு விஷயம் நினைப்பீங்க, பட் ஆனால் உங்களால் வந்து பண்ண முடியாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு தடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கார்டு என்ன அப்படின்னா, தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வந்து காலபைரவர் போய் கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மனசளவில் உங்களுடைய ஒரு எனர்ஜிஸ் வைஸில் ஒரு பாசிட்டிவான ஒரு இது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதான் இங்கே வந்து கார்ட் சொல்கிறாங்க. ஸோ இது கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், உங்களுடைய மெட்டீரியல்ஸ் க்ரோத்தில் இருக்கலாம், உங்களுடைய ஒர்க்கிங்கில் இருக்கலாம், ஈவன் உங்களுடைய எனிமீஸ், உங்களுடைய ஒரு சேலஞ்ச் இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்களால் பண்ண முடியல, ஏதோ கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அதுலேருந்தெல்லாம் வெளியே வர முடியும். அதுக்கு தான் இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய கைடன்ஸ். ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாக் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன் பைல் 2. ஸோ உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்க்கலாம். ரிஷபம், கன்னி, மகரம், செப்டம்பர் மந்த். இந்த மாதம் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து உங்களுடைய கார்ட்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது ஏதோ ஒரு ஹெவினஸ் தோணுச்சுங்க. ஏதோ ஒரு மனசில் ஒரு பெரிய பாரம் இருக்குது. அது உங்களால் வந்து
உங்களுக்கு அது வந்து என்ன சொல்கிறது, அந்த வெயிட் வந்து இது பண்ண முடியல, அவ்வளோ மனசில் ஒரு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி வந்துச்சு. அந்த மாதிரி தான் கார்ட்ஸும் வந்துச்சு. ஸோ பைல் 2 உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்ட் வந்து 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், உங்களுக்கு டாக்கிங் ஸ்டிக், ஓகே, Bholenath being polite, okay, personal growth 7, number 7 series இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 11 Aquarius வந்திருக்குங்க உங்களுக்கு, collaborate. ஸோ 15 retrograde வந்திருக்குங்க உங்களுக்கு. ஓகே, ரிவ்யூ. ஓகே, உங்களுடைய கார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி வந்து ஒரு சில விஷயங்கள் டெசிஷன் எடுக்கிறதுன்னு அப்படின்னு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வரும்போது, டாக்கிங் ஸ்டிக் வரும்போது உங்ககிட்ட சில விஷயங்கள் ட்ரூத் இருக்குது, உண்மை இருக்குது, ஒரு நேர்மை இருக்குது. ஆனால் வந்து அது கேட்குறதுக்கு ஆளுங்க யாரும் இல்லை. உங்களுடைய ட்ரூத் வந்து புரிஞ்சுக்கிறது கூட ஆள் இல்லை. இல்லை அப்படி சொன்னாலும் ஒரு அகென்ஸ்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சில பாஸ்ட் விஷயங்கள் இன்னும் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. சிலருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில், ஃபேமிலியில், ஒர்க்கிங்கில், ஒரு ஒரு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த மாதிரி தெரியுதுங்க. உங்களால் வந்து டாலரேட் பேலன்ஸே பண்ண முடியல. அது வந்து சிலருக்கு வந்து மணி வைஸில் கூட இருக்கலாம், மேனேஜே பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை கொஞ்சம் ஹெவியாக தெரியுது, ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது, இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஒரு தெளிவு இல்லாத மனம் அப்படின்னு சொல்லலாம். தெளிவு வந்து உங்களால் வந்து அது கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களால் வந்து அந்த ஒரு சில விஷயங்கள் ஈவன் த்ரோட் சக்ரா கூட உங்களுக்கு வந்து ஒரு இல்லை, சரியா இல்லை, பேலன்ஸில் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. ஒரு தெளிவு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒரு விஷயத்துக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்க மாட்டேது. உங்களுக்கு இருக்குது, பட் அங்கே வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. ஓகே, ஸோ பாஸ்ட் விஷயம் உங்களை வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நம்பி உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல் விஷயமா இருக்கட்டும், யார்கிட்டாச்சும் சொல்ல போனீங்க, இல்லை வந்து அதுக்கு வந்து ஒரு நியாயம் கேட்க போனீங்க அப்படின்னா கூட அது வந்து பெருசாக போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் உங்களுக்கு வருது. இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஒரு காமாக, ஒரு ரிலாக்ஸாக நீங்கள் வர்றது பெட்டர். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஓகே, ஸோ முக்கியமாக பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க, புதன் போயிட்டு வாங்க. சம் சேஞ்சஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். துளசி மாலை சாத்துங்க. வந்து உங்களுக்கு சுச்சுவேஷன் வந்து சரௌண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்குது, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. ஏன் வர்றாங்க, எதுக்காக வர்றாங்க, ஏன் ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, அப்படியும் எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு சில விஷயம் தடை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து போலேநாத் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பீங் பொலைட் அப்படின்றது இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி வந்து கொஞ்சம் பொலைட்டாக இருக்கிறது நல்லது. நீங்கள் இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சொல்கிற விஷயம் வந்து ஒரு கெட்ட விஷயம் ஒரு நல்லபடியாக சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு லெஸ் எஃபெக்டிவ் அப்படின்ற மாதிரி, ஒரு நல்ல விஷயம் ஒரு ரூடாக சொல்லும்போது அதுக்கு வந்து ஒரு பலனே இல்லாமல் இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும், எப்படி ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசணும், அப்படிப்பட்ட ஒரு இது கொண்டு வாங்க. ஸோ ஏன்னா இதனாலேயே நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கலாம். கம்யூனிகேஷன்னால நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியுது. ஸோ அதனாலேயே ஒரு ரிலேட்டிவ்ஸ்குள்ளே, ரிலேஷன்ஷிப்பில், ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபைட்டிங், தேவையில்லாத விஷயத்துக்கு, சின்ன விஷயத்துக்கு ஃபைட்டிங். இல்லை நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, இல்லை புரிஞ்சிருக்காது, அவங்க மாற்றி எடுத்திருப்பாங்க, அவங்க மாற்றி யோசிச்சுட்டு உங்களை வந்து பிரச்சனை பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ என்ன நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுங்க. அந்த விஷயம் உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகாமல் இருக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு ஃபேவராக எப்படி பேசுறது, எப்படி அவங்கள வந்து ஒரு சமாளிக்கிறது, இல்லை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது, இல்லைன்னா சைலண்டாக இருக்கிறது கூட பெட்டர். சில விஷயங்கள் உங்களுடைய ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியலை, உங்களுடைய கம்யூனிகேஷன் அவங்களுக்கு வந்து ரீச் ஆக மாட்டேங்குதுன்னா கொஞ்சம் டைம் நீங்கள் ஒரு காமாக இருக்கிறது, சைலண்டாக இருக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ உங்களுடைய பர்சனல் க்ரோத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இது வந்து மெயினாக இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். உங்களுடைய பர்சனல் க்ரோத்தில் உங்களுடைய என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள், பாசிட்டிவ் அட்டிடியூட்டில் வாங்க. எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு
ஒரு லைஃப்பில் வந்து எப்படி நீங்கள் நினைக்கிற விஷயம் எப்படி நடத்தணும், எப்படி வந்து அதை ஃபேவராக கொண்டு வரணும், அதுக்குரிய ஒரு பிளான்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதுக்குரிய ஒரு ரிசர்ச் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அதுக்குள்ளே வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன், அதுக்குள்ளே வந்து ஒரு மைண்ட் கொண்டு போகிறது, அதில் வந்து பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு உங்களுடைய மணி விஷயம், உங்களுடைய எக்கனாமிக்கல், உங்களுடைய ஒர்க் சைடில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுடைய க்ரோத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஈவன் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கூட, உங்கள் மனசளவில், உங்களுடைய உடம்புல, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்கள். ஓகே, அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக 2 கோட், ஸ்டார் கோட் டெக்ஸில் இருந்து 2 கோட். அக்வேரியஸ், இன்னொன்று வந்து ரெட்ரோகிரேட். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான், ஃபேமிலிக்குள்ளே சில ப்ராப்ளங்கள் இருக்குது, சில விஷயங்கள் வந்து ஒரு முடிவு எண்ட் இல்லாமல் போயிட்டுருக்கு, இல்லை சில விஷயங்கள் வந்து கன்க்ளூஷன் வர மாட்டேங்குது, யாராவது மூலியமாக ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு தேர்ட் பார்ட்டி இல்லை சுச்சுவேஷன் ஒரு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான். உங்களுக்கு வந்து பிடிக்கல, சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கடன், எது வேணாலும் சொல்லாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெட்ரோகிரேட் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச விஷயமோ பிடிக்காத விஷயமோ மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அது வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி. நீங்க இதுக்கு வந்து மறுபடியும் அந்த விஷயம் உங்களோட வரும்போது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அது உங்ககிட்ட தான் இருக்கு. இப்ப நீங்க அது வந்து லைஃப்ல கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொண்டு வரலாம், வேணாம்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வேணாம். பட் அது நீங்க எப்படி நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அது இருக்கு உங்க லைஃப்ல. அது வந்து பர்சனாக இருக்கலாம், சுச்சுவேஷனாக இருக்கலாம், தேவையில்லாத விஷயமா இருக்கலாம். உங்களுக்கு மறுபடியும் வந்து டார்ச்சர் பண்ணுறது, உங்களை டார்கெட் பண்ணுறது, இல்லை உங்ககிட்ட வந்து சொல்யூஷன் கேட்கறது, ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறது, நீங்கள் அதுக்கு வந்து ஒரு பரிசீலனை பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் அது நீங்கள் என்ன பண்ணாலும் அங்கே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல், அவங்களுக்கு பிடிக்காம மறுபடியும் ஒரு சண்டை, ரிலேட்டட் எனிதிங். அது யார் வேணாலும் இருக்கலாம், ஒர்க்கிங்கில், ரிலேட்டிவ்ஸ், இது யார் வேணாலும் இருக்கலாம். பட் அது உங்களுக்கு வந்து ஒரு ஹெஸ்டேட்டாக இருக்குது. சிலருக்கு வந்து பிடிச்ச விஷயமா கூட இருக்கலாம், இல்லை சிலருக்கு வந்து பிடிக்காது. அது நீங்கள் எப்படி அதை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறீங்களா, இல்லை அது வந்து மறுபடியும் தலைவலி கொடுக்குன்னா அது எதுக்கு நீங்கள் வந்து கேர் பண்ணுறீங்க, அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் கையில் எடுக்கணும், எப்படி நீங்கள் வந்து ஒரு வந்து சொல்யூஷன் நீங்கள் வந்து இது பண்ணணும், அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெனஸ்டே நீங்கள் வந்து பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க, கண்டினியூஸாக போயிட்டு வாங்க, துளசி மாலை சாத்துங்க. கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனில் வந்து ஓரளவு ஒரு ரிலாக்ஸாவது ஆக முடியும், சுச்சுவேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆக முடியும். ஒரு வாரம் போயிட்டு நிப்பாட்டாமல் கண்டினியூஸாக போயிட்டு வாங்க, சம் சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.